வரலட்சுமி விரதம் முடிஞ்சதுக்கப்புறமா நெறைய பேருக்கு நம்மளும் தாம்பூலம் குடுத்துருப்போம். நமக்கும் நெறைய பேர் குடுத்துருப்பாங்க. போய் மஞ்சள், குங்குமம் வாங்கிட்டு வந்திருப்போம். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். அத வந்துட்டு நம்ப தேவைக்கு மட்டும் தான் நம்ப யூஸ் பண்ணிக்கணும். பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, வெத்தல பாக்கு வீட்ல போடுறவங்க அவங்களுக்கு குடுங்க. இல்லன்னா வேற யாருக்காச்சும் குடுத்துடலாம். அது ஒண்ணும் தவறில்ல. ப்ளவுஸ் பீஸ், மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, தேங்காய் இந்த மாரி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ப தேவைக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் வச்சுக்கிட்டு, வரலட்சுமி விரதத்துக்கு யாருக்காச்சும் குடுக்குறதோ, இல்ல நம்ப வீட்டுக்கு வரவங்களுக்கு யாருக்காச்சும் குடுக்குறதோ செய்யவே கூடாது. எல்லாமே உங்களுக்கு குடுத்தது தனித்தனியா எடுத்து வச்சுக்கிட்டு, உங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வாங்கிட்டு வந்தது ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மீந்திருக்கும். அத மட்டுமே நீங்க வந்துட்டு வீட்டுக்கு வர்றவங்களுக்கோ, இல்ல அடுத்த வருஷம் வரலட்சுமி விரதம் செய்றப்போ, அத வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு குடுத்தது எக்காரணத்த கொண்டும் யாருக்குமே குடுக்காதீங்க. அத வந்துட்டு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நமக்கு குடுத்தது நம்மள சேர்ந்தது. அதனால எப்பவுமே நம்ப தேவைக்கு தான் நம்ம பயன்படுத்திக்கணும்.